இன்றைய தினம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற புதியதொரு காணொலியினூடாக இந்த காணொலியில் பார்த்தீர்களானால் பாரம்பரியமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அனைவரும் அறிந்த விடயமே. இளையோர்கள் மத்தியில் பார்த்தீர்களானால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பாரிய தன்னெழுச்சி படை ஒன்றை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய பிரச்சாரங்களின் போது. இருப்பினும் அங்கே உள்ள மக்கள், அதாவது இந்த இளையோர்கள் ஒரு புதிய ஆட்சியை எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புதியதொரு மாற்றத்துக்காக இந்த இளைஞர்கள். இருப்பினும் எமது இலங்கை நாட்டை பார்த்தீர்களானால் இளையவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இப்பொழுதும் சிறுபிள்ளைத்தனமாக இந்த முகநூல்களில் கொமெண்ட்ஸுகளில் விஜய், அஜித், சீமான் இந்த மாதிரி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவையில்லாமல் அவர்கள் வீண் வார்த்தைகளையும் நீங்கள் அந்த கொமெண்ட்ஸில் அவர்கள் பிரயோகித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்காக இலங்கையில் ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் என்ன சொல்லியும் அவர்கள் மாறப்போவதில்லை. அதே போல் இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக ஒரு கூட்டம் இருந்தால் அவர்களும் என்ன சொல்லி மாறப்போவதில்லை. இருப்பினும் அஜித் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்தீர்களால் தமிழ்நாட்டில் அவர்கள் சினிமா வேறு அரசியல் வேறு என்ற கண்ணோட்டத்தில் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பதை நாம் இந்த கூட்டங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரச்சார கூட்டங்களில் அதிகமான ஒரு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிலர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் இலங்கையில் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு என்ன லாபம் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் பல விடயங்களை நாம் மறக்கக்கூடாது. அந்த காலத்திலிருந்து, குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து தற்பொழுது வரை தமிழக அரசால் இலங்கை மக்களுக்காக பல்வேறுபட்ட உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உதவிகளை பார்த்தீர்களானால் இயற்கை அனர்த்தங்கள் எதுவும் ஏற்பட்டால் உதவி செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீர்களானால் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பல்வேறுபட்ட உதவிகளை எம்ஜிஆர் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போதும் கூட தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால் பல்வேறுபட்ட உதவிகள் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வீட்டு திட்டங்கள், தற்பொழுது கூட சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டு அரசாங்கம் கை கொடுத்திருந்தது. இதனை நாம் மறக்கக்கூடாது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த உலக அரசியலை நாம் தெரிந்து கொள்வதில் எந்தவித தப்பும் இல்லை. இன்னும் ஒரு விடயத்தை நாம் யாருமே மறக்க முடியாது. இந்த முறை இந்த தமிழ்நாட்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இந்த அளவு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் இதற்கு காரணம் யார்? கடந்த தேர்தலின் போது கூட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தனி கட்சி அமைத்து போட்டியிட்டிருந்தார். அப்பொழுது கூட இந்த அளவு யாருமே சமூக வலைதளங்களில் இந்த தேர்தல் பற்றி உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட தான் பேசிக் கொண்டிருக்கின்றார் 15 வருடங்களாக. அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய கட்சிகளான திமுக அதிமுக இவர்களுக்காக இந்த அளவு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இல்லை, யாரும் மறக்க முடியாத உண்மை இதுதான். இந்த அளவு இந்த தேர்தல் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் காரணம் டிவிக்கு, தமிழக வெற்றி கழகமே இதற்கு காரணம். குறிப்பாக விஜய் அவர்களுடைய இந்த வருகையை இந்த அளவு உலகம் முழுவதும் இந்த தேர்தல் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டும் சமூக வலைதளங்களில் இந்த அளவு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இளைய தளபதி விஜய் அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள் இது இல்லை என்று சொன்னால் அவர்களிடம் நான் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான்: கடந்த தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது என்று நீங்கள் கூகுளை பார்க்காமல் இதற்கு விடையளிப்பீர்கள். ஆனால் நான் நம்புகின்றேன். இலங்கையில் குறிப்பாக இந்த முகநூலை பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் கொமெண்ட்ஸில் வீணாக சண்டை போடாமல், நாம் விஜயை பிடிக்கவில்லை என்றால், புதிதாக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு இடையூறு விளைவிக்காமல் நாம் அமைதி காட்பதே மேல். அதை விடுத்து வீணாக நாம் சண்டை போடுவது நியாயமில்லை. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இவ்வாறு நாம் கொமெண்ட்ஸில் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் முன்னைய காணொலியில் கூறியிருந்தேன், இந்த கொமெண்ட்ஸ்களை பார்த்தீர்களானால் கொமெண்ட்ஸ் பண்ணும் அந்த குழு மட்டும் பார்க்க மாட்டார்கள், அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த கொமெண்ட்ஸ்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும். அழகான வார்த்தை பிரயோகங்களை பாவியுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.